எல்லைகள் விஸ்தாரமாக போகிறது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நினைவே இல்லை. அவர் நினைவு வேற, உங்கள் நினைவு வேற. கர்த்தர் உங்களை வேற இடத்துல கொண்டு போகும்படியாய் அவர் விரும்புகிறவர். ஹல்லேலூயா. போகட்டும். இந்த நாளில் ஒரு புதிய விஷயத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்துபடியுடைய நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே யூத் இருக்கு. யூத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கட்டாயம் அட்டன் பண்ணணும். யூத்து அட்டன் பண்ணுறவங்க போக யாராவது விரும்பி அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ யூத்து கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணணும். இப்போ சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி என்ன வரணும்? எப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? சகோதரர்னு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்படி சொல்கிறார். இப்போது இதில் ஒரு விஷயத்தை முதல்ல பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, தேவன் உங்கள் சரீரத்தை விரும்புகிறார். உங்கள் சரீரத்து மேலே தேவன் ரொம்ப பற்றுதலாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இங்கே சொல்கிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல உங்கள் சரீரம், 2வது பரிசுத்தம், 3வது பிரியமான, 4வது ஜீவ பலியாய். இத்தனை விஷயம் இருக்குது. இதில் எல்லாம் ஒரே விஷயம் கிடையாது, எல்லாம் வேற வேற. முதல்ல சரீரம், அப்புறம் பரிசுத்தம், அப்புறம் தேவனுக்கு பிரியம், அப்புறம் ஜீவ பலி. இத்தனை விஷயத்தை தேவன் விரும்புகிறாராம். அது எதனால அப்படிங்கிறதுக்கு கீழே அடுத்து சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது எப்போ நீங்க அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, தேவனுடைய இரக்கம் என்னங்கிறத நீங்க அறியும் பொழுது என்ன செய்ய முடியும்? அப்போ தேவனுடைய இரக்கங்களை ஒருத்தன் அறிகிற அறிவு வந்தால் தான், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன், அந்த இரக்கத்தை நீ அறிஞ்சினா தான் நீ என்ன செய்ய முடியும்? உன் சரீரத்தை தேவனுக்கு பலியாக கொடுக்க முடியும். ஸோ தேவனுக்கு சரீரத்தை எப்படி பலியாக கொடுக்க முடியும்? எப்படி பரிசுத்தமாக ஜீவ பலியாக தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்? அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போது இதனுடைய கண்டினியூஷன் எங்கே இருக்கணும்? முந்தின அதிகாரத்தில் இருக்கணும். அப்போ முந்தின அதிகாரத்தில் மேலே 36 முடிக்கிறாரு. அடுத்தது 1வது வசனம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 36 ஸ்டார்ட் பண்ணுறாரு. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சகலமும் அவராலே. சகலமும் அவராலேன்னு என்ன அர்த்தம்? வானம், வையகம், பூமி எல்லாம் அவராலே அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னும் வேற மாதிரி சொன்ன எப்படி சொல்லலாம்? அவர் இல்லாம ஒரு விஷயம் செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்படி செஞ்சா அது அவராலே உண்டானது அல்ல. அப்போ ஹோல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லாம் அவராலே.
எல்லாமே அவர் மூலமாய். என்ன, நீ மூச்சுடுறது கூட அவர் மூலமாக தான், நீ உட்காண்டிருக்கிறது கூட அவர் மூலமாக தான், நீ சாப்பிட்றது கூட அவர் மூலமாக தான், நீ நடக்கிறது கூட அவர் மூலமாக தான், நீ சம்பாதிக்கிறது கூட அவர் மூலமாக தான், நீ தேவனை துதிக்கிறது கூட அவர் மூலமாக தான். எல்லாம் அவர் மூலமாக தான். அல்லேலூயா. அடுத்து ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறார், அவருக்காகவே. என்னவா? அவருக்காகவும் இருக்கிறது. ஸோ இந்த 3 விஷயத்தை சொல்கிறார். அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த 3 விஷயத்தில் ஒன்று அவரால், அவர் மூலமாய், அவருக்காக. அப்படின்னா இதில் உங்களுக்கு பங்கு என்ன? உங்களுக்கு பங்கு என்ன? எந்த பங்கும் இல்லை. உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. என்ன அர்த்தம்? படைத்தது அவர், பாவத்திலிருந்து மீட்டது அவர், ஜீவனை கொடுத்தது அவர், உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறது அவர், உன்னை ஆசீர்வதிக்கிறது அவர், உன்னை உயர்த்தி வைக்கிறது அவர், உன்னதங்களில் உட்கார வச்சது அவர், உன் கூட இருக்கிறது அவர், உன்னோடு கூட இருக்கிற அவர். அவருடைய நாம மகிமைக்காக நீ இந்த பூமியில் இருக்க வேண்டும். இத்தனை அவர் செஞ்சுட்டாரு. நீ என்ன செய்யணும்? அவர் நாமத்துக்காக இந்த பூமியில் இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறோம். செய்யறப்போ சிம்பிளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்க்குறோம்? தேங்க்ஸுங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தேன்னு தேங்க்ஸுங்க. ஒரு 10 ரூபா கொடுக்குறவனுக்கே தேங்க்ஸுங்கன்னா, எல்லாம் அவரால், எல்லாம் அவர் மூலமாய், எல்லாம் அவருக்காகன்றதை விளங்கிட்டா எல்லா நேரத்திலையும் அவரை மகிமைப்படுத்துகிறவனாய் நீ மாற ஆரம்பித்து விடுவாய். அப்போ எந்த சூழ்நிலையுமே, எந்த செயலுமே உன்னால் இல்லை என்கிற வெளிச்சம் உனக்கு கிடைக்குமானால், இந்த வெளிச்சம் வர்றக்கே, அதனால தான் அது ரொம்ப முக்கியமாக அந்த வசனத்தை சொல்கிறாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய இரக்கம் என்னன்னு தெரியாமல் நீ என்ன செய்ய முடியாது? உன் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கவே முடியாது. உங்களுக்குள் ஆவி எவ்வளவு முக்கியமோ, உங்களுக்குள்ள ஆத்மா எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியம் சரீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. ஏன் அப்படின்னா, ஆவிக்குள்ள தேவன் இருக்கிறார், ஆவிக்கும் சரீரத்துக்கும் இடையில ஆத்மா இருக்கிறது. ஆனால் இந்த சரீரம் என்பது பூமியிலே தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவி போய் வெளியே நின்று நான் தான் ஆவின்னு காட்ட முடியாது, ஆத்மா போய் வெளியே நின்று ஆத்மான்னு காட்ட முடியாது. ஆனால் சரீரம் தன்னை எல்லாருக்கும் காட்டலாம். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் காட்டுறப்போ அது எப்படி தெரியுமா காட்டுமா? அவருக்கே என்றென்றுக்கும் மகிமை உண்டாவதாக அப்படின்னு காட்டுமா. ஏன் தெரியுமா? எல்லாம் அவரால், எல்லாம் அவர் மூலமா, எல்லாம் அவருக்காக அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி காட்டுமா. அப்படி இருக்க சகோதரரே, இதை வழங்கிட்டேன்னா சகோதரனே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ தேவனுடைய, அதாவது ரட்சிக்கப்பட்டவன் எதை பிரதிபலிக்கிறவனா இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் கம்பெடுத்து சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஒழுக்கமாக இருப்பியா, கரெக்டாக இருப்பியா அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறவனா இருக்கக்கூடாது. தேவனுடைய இரக்கங்களை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணுமாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய இரக்கம் என்பதை ஒருத்தன் விளங்கணும்னா அவன் சிலுவையை விளங்கியிருக்கணும். புரிஞ்சதா உங்களுக்கு? அது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக 11லேயே இன்னும் சில விஷயத்தை சொல்கிறது பாருங்கள். 25லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள், 24லேருந்தே வாசிக்கிறேன். சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு, சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுவாப கிளைகளே அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தின்
ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவென்றில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினால் இரக்கம் பெற்றிருக்கிறது போல. எப்படியா? முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். நிறைய பேருக்கு தலையும் சுத்துது வாலும் சுத்துதுங்கிற மாதிரி இருக்கு. புரியல போல இருக்கு. சிம்பிளாக சொல்லிட்டா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சிதறடிச்சாரான். ஏன் சிதறடிச்சாரான் தெரியுமா? நீங்களும் நானும் புறஜாதியாக இருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவனுங்களை சிதறடிச்சாரான். அவனுக்கெல்லாம் ஒரிஜினல் ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தில் நீங்கள்லாம் காட்டு ஒலிவ மரத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாராம்? சிலுவை மூலமாக மீட்பை கொடுத்து அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வச்சாராம். அந்த காட்டு ஒலிவ மரமே அப்படி ஒட்டிச்சுன்னா ஒரிஜினலை நான் ஒட்ட வைக்காமல் இருப்பேனா? அப்படி கேட்குறாரு. ஸோ சிதறடிச்சது யாரு? அவரு தான். ஒட்ட வைக்கிறது யாரு? அவரு தான். அதுக்கு தான் சொல்கிறாரு, நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். எப்படியா? எல்லார் மேலேயும் இரக்கமாக இருக்கிறதுனா இறக்கணும். தேவன் எல்லார் மேலேயும் இரக்கமாக இருக்கணும்னு நினைச்சதுனால எல்லாரையும் என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சு போட்டாராம். புரியல நிறைய பேர்த்துக்கு. ஏன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சு போட்டாருன்னு தெரியுமா? இவனால் கீழ்ப்படியவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்த அவன் தெரிஞ்சிட்டான்னா, நான் அவனுக்கு விலைக்கரையத்தை கொடுக்கும் பொழுது, சிலுவையில் நான் அவனுக்கு ரத்த சிந்தி என்னை பலியாக கொடுக்கும் பொழுது, இந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை அவன் ஏன் மூலமாக வாங்கிக்குவான் அப்படிங்கிறத எப்போ அறியணுமோ அதுக்காக என்ன செஞ்சாராம்? எல்லாரையும் பாவத்தின் கீழ் அடைச்சி போட்டாராம். ஸோ இப்போ எல்லாமே யாருக்கா? அவருக்காகவான். எல்லாமே அவர் மூலமாவான். அப்போ எல்லாரையும் பாவத்தில் ஏன் அடைச்சி போட்டாராம்? என் மூலமாக தாண்டா உனக்கு பாவத்திலிருந்து ரெமெடியே, என் மூலமாக தான் பாவத்திலிருந்து தீர்வே. நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. என் பிள்ளைய சிலுவைக்கு கொண்டு வந்து நான் சிலுவை மரணத்தை கொடுத்து பலியை கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி என் மூலமாக தான் உனக்கு விடுதலை. எல்லாம் அவர் மூலமாய். இது நீ விளங்கிட்டீன்னா உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய சரீரம் அத்தனையும் அவருக்காக, அவர் மூலமாக இயங்குகிறது. இது அவருக்காகவே, அவர் நாம மகிமைக்காகவே இந்த சரீரம் இந்த பூமியிலே அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நிறையா பேருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுறாங்க. ரட்சிப்பை பெற்றதுக்கு பிறகு எதை பெற முடியல தெரியுமா? இந்த சரீரத்தை கனமாக ஆண்டு கொள்ள முடியல. நிறைய நேரத்தில் இந்த சரீரத்தில் ஃபெயில் ஆயிடுறோம். இந்த சரீரம் நிறைய இடத்துல தேவனை மகிமைப்படுத்த முடியாத இடத்துல நிற்கிது. அப்போ ரட்சிக்கப்படுவது என்பது தேவன் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்த பரிசு. அப்படிதானே பைபிள் சொல்லுது. அவருடைய கிருபையும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அந்த கிருபை வர மாறாது. உனக்காக ரத்தம் சிந்தினார்னு ஒரு பரிசை கொடுத்து உன்னை மீட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. அது உனக்கு கொடுத்த பரிசு. அது நீ இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அது ஏதோ நீ வெட்டி முறிச்சு வாங்கின பரிசு அல்ல. அது இலவசமாய் தேவன் கொடுத்த பரிசு. ஆனால் உன் சரீரம் அப்படி அல்ல. உன் சரீரத்தை நீதான் கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க,
ரட்சிப்பு என்பது டிஃபால்ட்டாக ஒன்று கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அது உங்களுக்குள்ள தேவன் வச்சுட்டாரு, முத்தரிச்சிட்டாரு. உங்களுக்குள்ள வாழ்நாள் முழுசும் அந்த ரட்சிப்பு உள்ள இருக்குது. ஆனால் சரீரம் அப்படி இல்லை. சரீரம் என்பது ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் தான் செயல்பட வேண்டும். நீங்கள் தான் செயல்படணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸோ இது ஆராதனை அப்படின்னு சொல்றதெல்லாம் விட தேவனுக்காக நீங்க பகுத்தறிந்து செயல்படுகிற ஒரு விஷயம். பகுத்தறிவு இருக்குல்ல நமக்கு, தேவனுக்காக பகுத்தறிந்து செயலாற்றுகிற ஒரு உங்க வாழ்க்கையில தேவனுக்காக பகுத்தறிந்து செயல்படுகிறது. அப்படியே சித்தம்போக்கு அப்படி இல்லை. தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை பகுத்து பார்த்து செயல்படுகிற இடம். எந்தெந்த நேரத்தில்? எல்லா நேரத்திலையும், எந்தெந்த நிமிடங்களில், எல்லா நிமிடங்கள்லையும், எந்தெந்த நொடி பொழுதுல, எல்லா நொடி பொழுதிலுமே நீங்கள் இந்த சரீரம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு நீங்கள் அதை பகுத்து பார்த்து செயலாற்ற வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்பு பெற்றதுக்கு பிறகு அந்த ரட்சிப்பில் நீங்கள் ஜீவன் பெற்றுட்டீங்க, கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட நம்பிக்கைலாம் உங்களுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தலான அந்த பூமியில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கான எந்தவித பலனையும் தேவனுடைய பார்வையிலே அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் அவர் மூலமாக தான்றதை நம்பிட்டு இல்லை, அதானே ரட்சிப்பு, இலவசமாக கிடச்சிச்சு இல்லை, எல்லாம் அவர் மூலமாக தான் நடந்துச்சுங்க. நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்மெல்லாம் பாவத்தில் அடைச்சி போட்டவங்க, எங்களுக்கு வசனம் தெரியுங்க, நாங்கள் எல்லாம் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்தோம், தேவனருடைய உடன்படிக்கையின் மூலமாக தன் குமாரனை அனுப்பி நம்மளை விடுதலையாக்கி இருளிலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வரவழைத்தார், அப்படி இப்படின்லாம் நிறைய சத்தியமெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கே ஒன்று சொல்கிறாரு, எல்லாம் அவர் மூலமாய். நாங்கள் நிறைய வசனம் பேசிட்டாங்க, சூப்பர். ஆனால் எல்லாம் அவருக்காக. அந்த இடத்த விட்டுட்டியே, இப்போ அதுதானே இப்போ பிரச்சனை. எல்லாம் அவருக்காக, இதுதானே இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் அவர் மூலமாயின்னு உனக்கு எதுக்கு எல்லாம் அவர் மூலமாயின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். எல்லாம் அவருக்காக தாண்டா எல்லாம் அவர் மூலமாயின்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ நீங்கள் எந்த விதத்திலையுமே இந்த பூமிக்கு சொந்தக்காரராக முடியாது, யாருக்கும் சொந்தக்காரராக முடியாது. நீங்கள் அவர் ஒருவருக்கே சொந்தக்காரராக இருக்க முடியும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:20 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம் சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20. கிரயித்துக் கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிரயித்துக் கொள்ளப்பட்டீர்களே, எல்லாம் அவர் மூலமாக ஆச்சுன்னு கரையும் செலுத்திட்டார் அவருன்னு உன்னால நம்ப முடியுது. எல்லாம் அவர் மூலமா நடந்தது. பிதாவாகிய தேவன் தன் சொந்த ஒரே பேரான குமாரனை பரத்திலிருந்து இந்த பூமியிலே மனுக்குலம் எடுக்க வைத்து எனக்காக சிலுவைக்கு வர வைத்து பலிகளை செலுத்தி ஜீவனையே கொடுத்து என்னை விலைக்கு வாங்கி விட்டார் அப்படின்னு கரைத்துக் கொள்ளப்பட்டீர்களே, அதனால தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரங்கள். இப்போ என்ன சொல்லிட்டாரு? ரட்சிக்கப்பட்டுட்டு இல்லை, ஜீவன் வந்துருச்சு இல்லை, இயேசு உனக்குள்ள வந்துட்டார்ல, இப்போ இந்த சரீரம் யாருக்கு சொந்தமாயிருச்சு? அவருக்கே சொந்தமாயிருச்சான். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். ஸோ உங்கள் ஆவியினால மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லல, முதல்ல சரீரத்தில் தான் வெளிப்படுத்தணும், அப்புறம் தான் உங்கள் ஆவி. ரக்கபலா மக்கபலானா பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஏசு யாருங்கிறத அவன் சரீரத்தில் வெளிப்படுத்தினேன் 4 பேர் ஏசு இவர் தான் தெரிய ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ரெண்டும் இருக்கணும். ஸோ இந்த சரீரம் எதுக்கு தேவன் இந்த சரீரத்தை கொடுத்தாரான்னு தெரியுமா? பூமியில் ஆண்டு கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கா? அதற்குத்தான்.
ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குதான். எதுக்கு தெரியுமா? அவருக்காகவே அப்படின்னு வாழ்றதுக்கு கொடுத்தாராம். இந்த சரீரம் எதுக்கு கொடுத்தாராம்? அவருக்காகவே அப்படின்னு. அவருக்காகவேன்னா நம்ம மதவாதிக்கு சொல்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. எல்லாம் இயேசு, எங்களுக்கு எல்லாம் அவர் தாங்க, எங்களுக்கு எல்லாம் சோத்திரம் 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 அப்படி இப்படி எங்கேயா போயிடாதீங்க. இந்த வாய் இருக்கே வாய், இது ஆமாம் இப்படி பேசுகிற வாய் பல்ட்டி அடித்து அப்படியும் பேசும். ஆமாம், சினிமாக்காரன் சொன்ன மாதிரி இந்த வாய் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும். ஆமாம், இல்லை 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 இல்லை, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேச ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் இருதயத்தில் என்ன நிறைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் இந்த பூமியில் ஒரு நிருபமாக இருக்கிறீர்களாம், அப்படி வசனம் சொல்லுது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? ஒரு நிருபமாக இருக்கிறீங்களா? ஒரு லெட்டராக இருக்கீங்களா? இந்த நிருபங்கள் எல்லாம் எப்படி தேவனை வெளிப்படுத்துச்சோ அது மாதிரி நீங்கள் ஒரு நிருபமாக இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த பூமியில் அவரை வெளிப்படுத்துகிற நிருபமாக இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் சரீரம் சும்மா சாதாரணமானது இல்லை. உங்கள் சரீரம் தேவன் பார்வையில் ரொம்ப நேசிக்கத்தக்கது, விலையேற பெற்றது. தேவன் ஆர்வமாக உங்கள் சரீரத்தை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு விரும்புகிறவர். எப்போ? எல்லா நேரத்திலையும். ஏன்னா எல்லாம் அவர் மூலமாயின்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு எல்லாம் அவருக்காக வாழ தெரியுதா அப்படிங்கிறதுல நோக்கமாக இருப்பாராம். அதனால்தான் அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இது ஏதோ ஒரு டீச்சிங் இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரீச்சிங் இல்லைன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு புத்திமதி கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை உங்களை ருசிக்க வச்சு நடக்க வைக்கிற ஒரு இடத்தை பற்றி ஆவியானவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:16 சீக்கிரம். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யத்தினுடைய மனநிலை. ஆவிக்கேற்றபடி அப்படின்னா தேவனுக்கு விருப்பமான அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் அல்லது ராஜ்யத்தினுடைய விருப்பம் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் ராஜ்யத்தின் விருப்பத்தின்படி இந்த பூமியில் நடந்தீங்கன்னா மாம்ச இச்சையை அழிச்சிருவீங்க. ஏன்னா தேவனுடைய விருப்பம் என்ன என்பது தான் தேவ ராஜ்யத்தின் விருப்பம். தேவனுடைய விருப்பம் என்ன என்பது தான் தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய சித்தத்தை அந்த பூமியில் நிறைவேற்றணும்னா ராஜ்யத்தில் தேவன் எதை விரும்புகிறார்னு விளங்கிட்டீங்கன்னா இந்த பூமியில் அதை நீங்கள் செயல்பட அல்லது அதை செயலாற்றுவதற்கு நீங்கள் முற்படுவீர்கள். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மாம்ச இச்சை தானாய் அழிக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்கள் ஏதோ அந்நிய பாஷை அப்படி எங்கே போயிடாதீங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய விருப்பம், அவருடைய சித்தம் என்ன என்பதை பகுத்து பார்த்து உங்கள் மனசுக்கு அதை சொல்லி உங்கள் சரீரத்தில் அதை செயலாற்றுவீர்களானால் நீங்கள் மாம்சத்தின் இச்சைகளை அடியோடு கூட அறுப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய இரக்கம் என்பதை நீங்கள் சரியாக விளங்கினா தான், அல்லது எல்லாம் அவர் மூலமாக தான் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்தா தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் அவருக்காகன்ற இடத்துக்குள்ளே வர முடியும். எரேமியா 29:11 சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அது எப்படிப்பட்ட நினைவா? சமாதானத்துக்கு ஏதுவான நினைவா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். தேவ சித்தத்தை ஒருத்தன் பூமியில் அவன் சரீரத்தில் செயலாற்றினான்னா
அவனுடைய நினைவுகள் இந்த பூமியில் எப்படி வெளிப்படுமா தெரியுமா? சமாதானத்துக்கு ஏதுவாய் வெளிப்படுமா. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம போடுற பிளானை விட தேவன் போடுற பிளான் யோசிக்க முடியாததா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் தேவனோட பிளானில் நடந்து பழகிட்டீங்கன்னா உங்கள் பிளானை பற்றி நீங்கள் உங்கள் மண்டையில் போட்டு மாவரைக்கிறத விட்டுருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, அவர் இப்படிங்க, இவர் இப்படிங்க, அவ இப்படிங்க, இவன் இப்படிங்க, அது அப்படிங்க, அது இப்படிங்க, இப்படிங்க இப்படிங்க என்ற அரைக்கிற விஷயத்தை என்ன செஞ்சிருவீங்க? விட்டுருவீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு சிம்பிளாக தூக்கி அப்படி போட்டுட்டு நகர்ந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். அவர் செய்தாலும் நன்றி, அது நடக்காட்டியும் நன்றி. இந்த மனநிலை எப்போ உங்களுக்குள்ள வந்துருச்சோ நீங்கள் ராஜ்யத்தின் மனநிலையில் வந்துட்டீங்க. இதை சொல்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். அந்த துக்கமான சமயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் என்ன சொன்னாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் என்ன சொன்னாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, உமக்குத்தானே, தேவன் உமக்குத்தானே. சரீரத்தை ராஜ்யத்தோட இணைச்சு வாழ்றவன் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே, என்ன சூழ்நிலையில், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன்னா நீ நினைச்சதுக்கு மேல உனக்கு அவர் பிளானை வச்சிருக்கிறாருன்னு உனக்கு தெரியும். இந்த பூமிக்குரிய பிளான் பிசாசோடது, ராஜ்யத்தோட பிளான் அவரோடது. ராஜ்ய பிளான் நிரந்தரமானது, பூமிக்குரிய பிளான் அழிஞ்சு போறது. நிரந்தர பிளான் அறிஞ்சிருந்தா இந்த பூமிக்குரிய பிளான் மேல அரை அசை போடுறத நீயே விட்டுருவ. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் பாடம் படிக்கிறதுனால வர்ற விஷயம் இல்லை. இது ஆவியானவரோட துணையோடு இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எழுதி அதை அசை போட ஆரம்பிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ருசியை உண்டு பண்ணணும். கேட்குறப்பே சொல்லணும், ஆண்டவரே இந்த வார்த்தை ஆசையாக வாங்குறேன் உள்ள, இந்த வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யணும், இந்த வார்த்தையை நான் விரும்புகிறேன், இந்த வார்த்தையோட நடக்க நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு வேலை இருக்கான். அது என்ன வேலை தெரியுமா? உங்கள் சரீரத்தை, உங்கள் சொந்த சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணுமா. ஜீவ பலியாக கொடுக்கணுமா. பலியாக கொடுக்கக்கூடாது. செத்த ஆட்டை அடிக்கிறதுக்கு பேர் பலி கிடையாது. உயிரோடு இருக்கிற ஆட்டை அடிக்கிறதுக்கு பேர் தான் பலி. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி அடிக்கணும்? செத்து அடிக்கக்கூடாது, ஜீவனோடு அடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணுமா. ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களோட சரீரத்தை ஜீவ பலியாக நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணுமா. ஹல்லேலூயா. ஸோ ஒரு தீர்மானம், ஒரு முடிவை எடுங்க. ஆண்டவரே, என் சரீரம் நீங்கள் தங்குகிற ஆலயம், இதை நான் ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாய் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு நான் என்னை ஆயத்தம் பண்ணுறேன். இது உயிருள்ள பலி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த உயிருள்ள பலியை ஒவ்வொரு நொடி பொழுதும் என் சரீரத்தில் கொடுப்பதற்கு
ஹalleluya. உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்தாராம், உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தாராம். அவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் உங்க உயிரை கேட்கல, உங்க ஜீவனை கேட்கல. அவர் நாமம் மகிமைக்காக அவருடைய இரக்கங்களை நீங்க புரிந்து நீங்க தேவ சித்தத்தை இந்த பூமியில செய்யறத மட்டும்தான் தேவன் உங்ககிட்ட கேட்கிறாராம். இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், எதுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும், எதுக்கு என்ன ஆசீர்வதிக்கணும், எதுக்கு அவருக்கு போய் மகிமை செலுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏங்க, நான் ஏதோ கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னடான்னா எல்லா நேரமும் தேவனையே மகிமைப்படுத்திட்டு இருக்கணும்னு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு யோசனை வரலாம். இப்போ தான் உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும்? 36வது வசனம் ஞாபகத்துக்கு வரணும். 11:36 என்ன ஞாபகம் வரணும்? எல்லாம் அவர் மூலமாய். அப்படின்னா எனக்கு வர்ற சந்தோஷம் அத்தனையும் அவர் மூலமாக தான் வரும். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க ஆயத்தமாயிட்டேன். அந்த சந்தோஷத்தை விட்டு வேற ஒரு சந்தோஷம் பிசாசினால் உண்டானது என்பது எனக்கு தெரியும். அவன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய சந்தோஷத்துக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டேன். ஜீவனை கொடுக்கிற பரிபூர்ணப்படுத்த வந்த இயேசுவனுடைய அந்த பலியில நான் பங்கு கொள்ளுகிறவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எல்லா நேரத்திலையும் உங்க சரீரம் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். பிசாசுக்கு 1987 எதிர்த்து நின்னுங்க, இன்னைக்கு வரைக்கும் அவன் பக்கத்தில் நெருங்கலுங்க அப்படின்னு யாராவது சாட்சி சொன்னது கேட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்? எப்பொழுதெல்லாம் அவரை மகிமைப்படுத்த நினைக்கிறையோ அப்பெல்லாம் உனக்கு அவன் எதிர்த்து வருவான். அப்பெல்லாம் நீ அவனை எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ், தினந்தோறும் செய்கிற ஒரு வேலை, தினந்தோறும் செய்கிற வேலை. நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலை, செயல்படுத்திக்கிட்டே இருக்கிற வேலை. அப்போ தியாகம் அப்படின்னாலும் என்ன தெரியுமா? ஜீவ பலியாக தியாக மனநிலையோட கொடுக்கறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தியாகம்னால என்ன தெரியுமா அர்த்தம்? எல்லாத்தையும் அர்த்தம். அப்போ உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியை விட்டுட்டு நீங்கள், சரீரம்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, சரீரமும் மனசும் ஒரே பகுதி தான். இந்த மனசு சொல்றதை தான் என்ன செய்யுது? சரீரம் செய்யுது. அதனால மனசுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற அத்தனையும் மனசுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ உங்க சரீரம் முழுமையான ஒரு தியாக பலியாக இருக்கணும். அப்போ உங்க மனசு முழுமையா ஒரு தியாகத்தை செலுத்த ஆயத்தமா இருக்கணும். இல்லை இந்த ஒன்றை மட்டும் நான் வாங்கிக்கிறேனே, இந்த ஒன்றை மட்டும் நான் செஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் முழுமையான தியாக பலி இல்லை. அப்போ முழுமையான தியாக பலினா இந்த ஒன்றை மட்டும்ங்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இச்சை இருக்கலாம், ஒருவேளை அதில் ஒரு பெருமை இருக்கலாம், வேற ஏதோ ஒன்று வரலாம் உனக்கு. ஆனால் நீ சொல்லணும், எல்லாம் அவர் மூலமாய், எல்லாம் அவர் மூலமாய், எல்லாம் அவர் மூலமாங்கிறப்போ இதுக்கெல்லாம் வேலையே எனக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை தான் யூத்துக்கு பேச போகிறேன். ஸோ அதனால் யூத்தெல்லாம் இதை நல்லா கவனிங்க. அப்படின்னு தொடர்ச்சி பேசுகிறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும் நிறைய விஷயம். ஸோ ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ தேவனுடைய பார்வையில் சரீரம் எவ்வளவு முக்கியமானது. அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் குளிமாட்டில் போய் இது சொல்லி பழகிட்டானுங்க. அதனால எல்லாருக்கும் இந்த குளிமாட்டு வசனமாக மாறி போச்சு. இது அழிவுக்கு ஏதுவான சரீரம், இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையும்னு ஒரு பாட்டு பாடி பழகிட்டானுங்க. அது எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருக்கானுங்க பாருங்க. கல்யாணத்துக்கு ஒன்று, அதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, எல்லாத்துலேயும் ஒரு பாட்டை பாடிட்டு வந்துட வேண்டியது. ஆண்டவர் சொல்றாரு, டே நான் உனக்குள்ள இருந்தா நீ என்ன மகிமைப்படுத்தினா இந்த அழிந்து போற சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளுண்டா, வாழ வயது திரும்ப வருண்டா, வியாதி உன்னை விட்டு போகுண்டா, சமாதானம் உனக்குள்ள வருண்டா, குறைவுகள் நிறைவா மாறுண்டா, நிறைவானவர் நான் வந்துட்டேன், இனி எல்லாம் உன்ன குறைவுகள்லாம் மாற ஆரம்பிக்கும்டா அப்படி சொல்றாரு. ஆனால் நம்ம ஆளுங்க சாவுக்கு எதுவான சரீரம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசு உங்களுக்குள் இருப்பாரானால், இயேசு உங்களுக்குள் இருப்பாரானால் உங்களுக்குள் வியாதி இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இயேசு உங்க வியாதியை சகிச்சுட்டு அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வியாதிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாத ஒருவர் வியாதியின் சரீரத்தில் இருக்க முடியாது. அப்ப நீங்க தான் என்ன செய்யணும்? நீங்க தான் என்ன செய்யணும்? வியாதியை விரட்டணும். விரட்டுறதுக்கான அத்தாரிட்டி எங்கிருந்து புறப்படணும்? உன் சரீரத்திலிருந்து புறப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஏற்கனவே முன்னாலே சொன்னேன், நான் தேவன் ஒரு நாளும் கசப்பை அனுமதித்து ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். நல்ல விஷயத்தை அனுமதித்து உங்களிடத்தில் நல்ல விஷயத்தை எதிர்பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பாவம் பண்ணாமல் இருக்கணும்டா, நீ என்கிட்ட வரணும், அப்போ உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அவருக்கு பேர் கடவுளே இல்லை. நீ பாவம் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் நீ என்கிட்ட வரணும், அப்போ தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அவருக்கு பேர் கடவுளே இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அதுதான் சொல்கிறான். பாவம் செஞ்சாலும் உன்னை விடுதலையாக்கி நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிற அத்தனை வேலையை சிலுவையில் நான் செஞ்சிருக்கேன்டா என் புள்ள மூலமா. அதை தெரிஞ்சிட்டேன்னா, என்னை நம்பிட்டேன்னா நீ பரலோகம் வந்துடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாமே கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இது எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்களேன், அத்தனை விஷயமே என்னது? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அடுத்து 2வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பூமிக்குரிய வாசி இல்லை, பரலோக வாசி. அதாவது நீங்க பூமிக்குரிய மனநிலையில் வாழ்ந்தாலும் நீங்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சாயல் எப்படி இருக்குது? அந்த அழுக்கு சாயல், அந்த கருவட்டனா தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பகுத்தறிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சிலுவையில் என்ன நடந்திருக்குது, என்னுடைய இரக்கம் எப்படி உனக்காக வெளிப்பட்டிருக்குங்கிறத உன் மனசுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உன் மனசு என்ன ஆகும்? புதுசாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சின்னதாக இருக்கிற புழு என்னாகும்? அப்படியே வளர்ந்து 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 ரெக்கம் முளைஞ்சு அப்படியே பட்டாம்பூச்சியா மாறி அழகா மாறிடும். அப்படி ஒரு அழகான மனசா கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம். நம்ம ஆளுகள் என்ன சொல்லிட்டாங்க? பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இதுலயே பாட்டு பாடிட்டு விட்டானுங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு, நான் பரலோகத்தில் என் சித்தம் என்னங்கிறது நீ விளங்கிட்டீன்னா, இந்த பூமியில என் சித்தத்தின்படி தான் நீ நடக்க போற. நீ என் சித்தத்தின்படி நடந்தேன்னா உன் மனது மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது, உன் மனசு புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், 2வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்போ என்ன சொல்ல வர்றார்? உன் மனசை இந்த உலகம் சொல்கிற விஷயத்துக்கு கேட்காம அந்த கேள்விக்கான பதிலை நீ எங்கே தேடணும்? பரலோகத்தில் தேடணும். பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ பரமண்டலத்தில் என்னெல்லாம் செயல் நடக்குதோ அந்த செயலை பூமியில் செய்யறதுக்கு நீ கேட்கணுமா? அப்போ பூமியில் ஒரு விஷயம், நீ ஒரு விஷயத்தை, பூமியில் இருக்கிற விஷயத்தை நீ கேட்டேன்னா, பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தின் தேவனானவன் அவன் என்ன செய்வான்? ஒரு சில விஷயத்தெல்லாம் உனக்கு என்ன செய்வான்? இதுதான் நல்லது, இதுதான் சூப்பர், இதுதான் சந்தோஷம், இதுதான் உனக்கு மகிழ்ச்சி, இதுதான் உனக்கு இளைப்பாறுதல், இதுதான் உனக்கு மயக்கம், எல்லா விஷயத்தையும் காண்பிப்பான். அது உன்னுடைய வாழ்க்கையில் ருசிக்கும் பொழுது சில நேரத்தில் அது சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறேன், இந்த சந்தோஷத்துக்கு நான் என்ன தீர்வு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நீ அறிஞ்சேன்னா, நான் சாதாரண சமாதானம் அல்ல, பூரண சமாதானத்தில் உன்னை நடத்துகிறவர். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நினைவு உனக்குள்ள வந்துருச்சுன்னா பாருங்க, தண்ணி அடிச்சா சந்தோஷம் எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? முத்துன குடிகாரனுக்கு 1/2 மணி நேரம், பாதி குடிகாரனுக்கு 1 மணி நேரம், புதுசாக குடிக்கிறவனுக்கு ஒரு 4 மணி நேரம் மேபி. ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா? ஆனால் இந்த குடிச்சு முடிச்ச பிறகுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
வாந்தி எடுப்பான், வயிற்றுல போகும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஐயோ இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், அது அப்படியா இப்படியா ஆச்சா பூச்சா, பரிசுத்தம், அது இது, மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, அந்த மன்னிப்பு, இந்த மன்னிப்பு, எல்லா மன்னிப்பும் கேட்பான். அப்புறம் திருப்பி கழுது கேட்டால் குடி செவுரு, திருப்பி அதே இடம் தான். சொல்கிறது புரியல உங்களுக்கு? திருப்பி அதே இடம் தான் வருது. ஏன் வருது? அது உன் சந்தோஷம் அல்ல, இந்த உலகத்தின் தேவனானுடைய சந்தோஷத்தை ஒன்றை வச்சு அவன் செஞ்சுக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய மீட்பை கொடுத்துட்டேன், நித்திய சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். நீ எனக்குள்ள இருந்து பரலோகத்தினுடைய காரியத்தை சத்தத்தை நீ காதில் கேட்டு உன் மனசுக்கு சொன்னீங்கன்னா பூரண சமாதானம் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது 3 மணி நேரம் கழிச்சு ஐயோ அம்மா கதை இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். நான் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனைத்தான் பைபிள் ஆவிக்குரியவன் சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக இருந்து ஆவியின்படி நடக்கிறவனா. அப்போ கிறிஸ்துவ அறிகிற அறிவு வந்துச்சுனால அவன் எதுக்குள்ள வந்துடுவான்? ஆவிக்கு உட்பட்டவனா வந்துடுவான். அவனுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பே இல்லை. மாம்சத்தின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு. என்ன மாம்சத்தின்படி நடக்கிறது? அவன் ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வர்றப்போ நீ காதில் வாங்குறியே, அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. அப்போ அதுக்கு தேவன் என்ன பதில் வச்சிருக்கிறார்? இவன் சொல்றது எப்படி காலால் எட்டி உடைக்கலாம் அப்படி நீ முடிவு செஞ்சேன்னா இதுதான் ஆவிக்குரிய தீர்ப்பு. ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, என் மனதை பரலோக சித்தத்தின்படி நான் புதுப்பிக்கணும். என் அறிவில் இல்லை, என் பலத்திலலாம் இல்லை ஆண்டவரே, பரலோக சித்தத்தின்படி நான் புதுப்பிக்கணும். அதுக்கு உண்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்க. நான் இன்னும் உண்மை அறியணும். இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்காய் திறக்கப்படணும். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவியானவர் என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காய் நன்றி. நீர் என்னை அப்படி வழிநடத்த போகிறதற்காய் நன்றி. ஒரு புதிய வாழ்வை எனக்குள்ள நீங்கள் ருசிக்க வைக்க போகிறதற்காய் நன்றி அப்படி நீங்கள் சொல்ல போகணும். ஆமேன். அதனால தான் நீதிமொழிகள் 23:7 சொல்கிறாரு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. மாம்சத்துக்குரியவனுக்கும் உலகத்தில் உரிய ஆவிக்குரியவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி இப்போ பேசுகிறாரு. அப்போ இருதயம் என்ன இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நீ வச்சிருக்கிறியோ அதைத்தான் என்ன செய்யும்? மனசுக்குள்ளே அனுப்பி மனசு உன் சரீரத்துக்குள்ளே அதை வெளியே காண்பிக்கும். நான் ரசிக்கப்பட்டுட்டேன் நான் அதிலே நின்றுட்டு இருந்தேன்னா உன்னுடைய மனசும் உன் சரீரமும் ஃபெயில் ஆகிரும்பாரு. ஆனால் உன்னுடைய ஆவியினுடைய நிலையை மனசுக்கு சொன்னேன்னா தான், ராஜ்யத்தினுடைய நிலை மனசுக்கு போச்சுன்னா தான் மனசு சரீரத்தில் செயல்பட வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசா 26:3 சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இது எங்க ஜாயின் பண்றாரு பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஆவி உடையவன் அப்படி சொல்லல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவன் பெற்றவன் அப்படி சொல்லல. உங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். ஆமீன் சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், ஆவி வேற ஆத்மா வேற. ஆவி வேற ஆத்மா வேற. ஆவியில இலவசமா ரட்சிப்பை வாங்கிட்ட, ஆத்மாக்கு நீ தான் செயல்படணும். ஆவியில் இருக்கிற விஷயத்தை ஆத்மாக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை தான். அதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உதவி கேட்டேன்னா ஹெல்ப் பண்ணுவார் ஆண்டவர். விரும்புகிற ஆண்டவரே, என் மனசுக்கு சொல்லி கொடுக்க நான் விரும்புகிற ஆண்டவரேன்னு சொன்னேன்னா ஆவிலிருந்து எடுத்து உனக்கு ஆத்மாக்குள்ள சொல்லி தருவார். ஆனால் சொல்லி கொடுக்கறதுக்கு நீ விரும்பலைன்னா பிசாசு சொல்லி கொடுக்கறதா உன் காதில் விழுந்துக்கிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த மனது மறுரூபமாக்கப்பட்டுருச்சுன்னா, இயேசு எப்படி சூரியனை போல அவர் முகம் பிரகாசித்ததோ, அவருடைய வஸ்திரம் எப்படி எந்த வண்ணனாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெளுப்பாக இருந்துச்சோ, அப்படி கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட சொல்லி அனுப்பின ஒரு விஷயம், உன் பிள்ளைங்க ஆவியில் விடுதலை ஆயிருக்கலாம், உன் பிள்ளைங்க ஆவியில் விடுதலை ஆயிருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து உன் பிள்ளைங்க சரீரத்தில் விடுதலை ஆக போகிறாங்க.
சரீரத்தில் விடுதலையாக போகிறாங்க. அதை நீ ருசிக்க போகிறாங்க. அது அற்புத சாட்சிகளை நீ கேட்க போகிற. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதுக்கெல்லாம் பிசாசுனுடைய இச்சைகளை கொண்டு வர்றதுக்கு அறிவு, வயசு, வரம்பு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தொலை கிழவனுக்கும் பிசாசு வேலை செய்வான், சின்ன குழந்தைக்கும் கூட பிசாசு வேலை செய்யும். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரு 2 வயசு குழந்தை பக்கத்து வீட்டில் போய் ஒரு பென்சிலை திருடிட்டு வருதுன்னா அப்பா சொல்லி கொடுத்தா திருடுது? அதுக்குள் வாசம் செய்த பாவமே அதை எப்படி செய்ய வைத்தது. இதை புரிஞ்சிட்டிங்கனாலே பிசாசு எவ்வளோ தந்திரசாலின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பிசாசுக்கு நான் பரிசுத்தமானலாம் அப்படி இல்லை, நானெல்லாம் இப்படி இல்லை அப்படின்னா நீ தான் அப்படி. எத்தனை பேருக்கு புரியுது? நான் குற்றவாளி இல்லை, அவன்தான் குற்றவாளி அப்படின்னா இயேசு சொன்னார் நீ தான்டா குற்றவாளி. அப்படி நீ குற்றவாளி இல்லை என்றால் அவள் மீது கல்லை எடுத்து அடி. காணாமல் போய்விட்டார்கள். பாத்தியாமா, போயிட்டானுங்க, அவனுக்கு நீ தான் பெட்டர், போய் நீ பாவம் செய்யாத. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா நாம் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம், நாம் எந்த சூழ்நிலையும் யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய சிந்தை, நம்முடைய மனநிலை பரலோகத்தின் மனநிலையை, இந்த பரலோகத்தின் மனநிலை வர்றதுக்கு இயேசு யாருன்னு தெரியணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுவை தெரியாமல் பரலோக மனநிலையை நீங்கள் கொண்டு வரவே முடியாது. சிம்பிளாக சொல்லிட்டா பரலோக மனநிலைன்னா என்னென்ன? எல்லாம் அவர் மூலமாய், எல்லாம் அவருக்காக. இதை புரிஞ்சுட்டேன்னா இதுதான் பரலோக மனநிலை. எல்லா வேலையும் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடலாம். எல்லாம் எல்லாம் நீ போய் ஒரு வேலை செய்கிற, அந்த வேலை செய்கிற இடத்துல கூட உன் வேலை எப்படி இருக்கணும்? அவர் மூலமாய். இந்த வேலையில் யார் நாம மகிமைப்படணும்? அவர் நாம மகிமைப்படணும், அவருக்காய். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஓனர் ரொம்ப வேலை வாங்குறாரு, இவருக்கு இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னா நீ யாரை கனவீனப்படுத்திட்டு இருக்கிற? தேவனை கனவீனப்படுத்திட்டு இருக்கிற. ஏன்னா உனக்கு கொடுத்த வேலையே அவர் தான், அவர் மூலமாக தான் அந்த வேலை செய்கிறேன்னா நீ அவரைத்தான் கனப்படுத்த வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ பாருங்களேன், அந்த வாழ்க்கை முறையே எங்கே நின்றுது? ராஜ்யத்துக்குள்ளே நின்றுது. நீ எங்கே சுற்றினாலும் எங்கே சுற்றுவ? ராஜ்யத்தில் என்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு சுற்றுவ. ஒருத்த மேலே கசப்பு வருது, உடனே ராஜ்யத்துக்குள்ளேருந்து தேடணும். ஒருத்தனை நியாயம் தீர்க்கறதுக்கு மனசு வருது, உடனே ராஜ்யத்துக்குள்ளேருந்து தேடணும். ஒருத்தனை குற்றப்படுத்த மனசு வருது, உடனே ராஜ்யத்துக்குள்ளேருந்து தேடணும். எத்தனை பேருக்கு புரியுது? இதை உன் மனசுக்குள்ளே நீ சொல்லி உன் சரீரத்தில் வெளிப்படுத்திட்டீன்னா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். எல்லா பகுதியிலும் நீ அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். கர்த்தர் உன் மூலமாய் மகிமை அடைவார், உன் மூலமாய் மகிமை அடைவார். நீ ரட்சிப்பதற்கு ஒரு பலன் இருக்கிறது, நீ ரட்சிப்பை பெற்றதற்கு இந்த பூமியில் ஒரு பலன் இருக்கிறது. நீ தேவனை மகிமைப்படுத்துவதால் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாம் அவரால் தான் நடக்குதுன்னு நீ விளங்கிட்டேனா நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற வேலை மட்டும்தான். எப்போ அவரை மகிமைப்படுத்த முடியும் தெரியுமா? அவருடைய சித்தம் இன்னதென்று அறியும் பொழுது அவரை நீ மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அவருடைய சித்தத்தை அறிந்து அதை பூமியில் நீ செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீ அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவ. ஏன்னா உன் நினைவு பூமிக்குரிய நினைவாக இருக்காது, ராஜ்யத்தின் நினைவாக மாற ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய விருப்பத்தை நான் ரொம்ப ஈஸியாக சொல்கிற புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. தேவனுடைய விருப்பத்தை உன் மனசுக்குள்ளே அனுப்பி உன் மனசு வழியில் சரீரத்தில் அதை பாய விட்டுட்டேன்னா நீ தான் அவரை மகிமைப்படுத்துகிற இடத்துல இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் என் மேலே பாருங்க, அவர் என்னை இலவசமாக இப்படி எனக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறார். எல்லாம் அவர் மூலமாக எனக்கு நடந்திருக்குது. ஸோ எல்லாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மரணம் இல்லாத ஒரு வாழ்வே கொடுத்துட்டாருன்னா இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ சாகவே மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே ஒரு வாழ்வு என்ன வாழ்வு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாவு இல்லைன்னாலே என்ன அர்த்தம்? வியாதி இல்லைன்னு அர்த்தம். சாவு இல்லைன்னாலே என்ன அர்த்தம்? உனக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். கவலைப்பட்டு தான் ஒருத்தர் என்ன செய்கிறான்? செத்துடுறான். டென்ஷன் ஆகி தான் என்ன பண்ணுறான்? செத்துடுறான். ரொம்ப கவலைப்பட்டால் வயிற்றில் கேன்சர் வருது, ரொம்ப டென்ஷனான மண்டை வெடிக்குது. எல்லாமே என்ன நடக்குது? சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி தான் சாகுறான். கர்த்தர் சொல்றார், உனக்கு ஜீவனை தந்துட்டேன், ஜீவனை கொடுத்துட்டேன்னா உனக்குள்ள அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ அது செயல்பட முடியாது தெரியுமா? இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் ராஜ்யத்தினுடைய விஷயம்ன்றது எப்போ நீ புரிஞ்சு இயேசு என்ன உனக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறது அறிகிற அறிவு உனக்குள் வரும் பொழுது இவை உனக்கு சொந்தமானது இல்லை என்பதை நீ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். பிசாசு சொல்லுவான் உனக்கு சொந்தமானது தானே, ஆனால் அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வந்து பாடுறா அப்படின்னு நின்றுட்டே தான் இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்க வேண்டுமா, எதிர்த்து நிற்க வேண்டுமா. உனக்குள் இருக்கிறவரை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் அப்படிங்கிறத அவனுக்கு சொல்ற அளவுக்கு நீ அவனை எதிர்க்கணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல் வேலை உங்கள் சரீரத்தை உயிருள்ள தியாக பலியாக நீங்கள் என்ன செய்யணுமா? சராசரி வாழ்க்கையில் அது செய்யணுமா. ரெண்டாவது, உங்கள் மனதை நீங்கள் புதுப்பிக்கணுமா. இல்லைங்க நான் ஜீவ பலியாக கொடுத்துட்டேங்க அதனால என் மனது புதிதாயிருங்க அப்படின்னா கிடையாது. நீ ஜீவ பலியாக கர்த்தருக்கென்று நீ உன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கறதுனால உன் மனசு புதிதாகாது. உன் மனசை நீ புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தேனா தான் மனசு புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. சரீர பலி முக்கியம்தான். அதே போல தான் மனதை புதுப்பிப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ கர்த்தர் கொடுத்த பொக்கிஷத்தை நீ எடுத்து அதை உன் மனசுக்கு சொல்லி கொடுத்து உன் சரீரத்தில் செயலாற்றலைன்னா அந்த பொக்கிஷம் வேஸ்ட்டு. உங்கள்கிட்ட 150 கோடி ரூபாயில் இல்லை 200 கோடி ரூபாயில் ஒரு வைர கம்மல் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கவேன், அதை குழி தோண்டி புதைச்சி வச்சு நான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன்னா உனக்கு அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. போட்டிருக்கேன் பாடுறா 200 கோடி அப்படின்னு நீ காட்டினீங்கன்னா வர்த்தானால் நீ எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்படித்தான் நீ ரட்சிக்கப்பட்டவன் என்றால் அந்த வர்த்த இந்த உன் சரீரத்தில் காட்டியாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறப்போகிறீர்கள். இந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் கர்த்தர் உங்கள் சரீரங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. எழுமி நிற்கலாமா? எழுமி நிற்கலாம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு உயிருள்ள தியாக பலியாய்